Hi students, 12th standard accountancy chapter 4 exercise sum number 5. The following particulars are available in respect of the business carried on by a partnership firm. So profit earned 2016, 17, 18, 25,000, 23,000, 26,000 respectively. Profit of 2016 includes a non-recurring income of rupees 2,500 rupees. Profit of 2017 is reduced by 3,500 rupees due to the stock destroyed by fire. The stock was not insured, but it is decided to insure the stock in future. The insurance premium is estimated to be rupees 250 per annum. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, you are required to calculate the value of goodwill of the firm on the basis of 2 years purchases, average profit of last 3 yearsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, calculate the value of goodwill. ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு இங்கே 4 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் எப்படி போடணும் நமக்கு தெரியும். 3 வருஷத்தை 2016, 17, 18 ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அதை என்ட்ரு பண்ணிவிடுவோம். இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம நான் ரெக்கரிங் இன்கம், அடுத்தது ஸ்டாக் டெஸ்ட்ராய்டு டியூ டு ஃபயர், அடுத்தது இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இந்த 3மே நம்ம என்ன செய்யணும், கரெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கொண்டு வந்த அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், குட்வில் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போது அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ண போகிறோம். ஹெட்டிங் எழுதிப்போம் கால்குலேஷன் ஆஃப் த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். காலம் க்ரியேட் பண்ணிக்கிறோம், ஒரு டேபிளர் காலம். பர்டிகுலர்ஸ் ஹெட்டிங் என்னது, பர்டிகுலர்ஸ் 3 இயர்ஸ் என்ட்ரு பண்ணிடுறோம், 2016, 17, 18. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன உங்களுக்கு, ப்ராஃபிட் 3 இயர்ஸ் ப்ராஃபிட் 25,000, 23,000, 26,000 என்டர் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன, செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் ஆஃப் 2016 இன்க்ளூட்ஸ் அ நான் ரெக்கரிங் இன்கம் ஆஃப் 2,500 rupees. இது ஆல்ரெடி நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 4 எக்ஸசைஸ் 4ல் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நான் இப்போது நான் ரெக்கரிங் இன்கம்னா என்ன பண்ணுவோம், நம்ம லெஸ் பண்ணிப்போம், ப்ராஃபிட்லேருந்து லெஸ் பண்ணிப்போம். 2016 மட்டும்தான் நான் ரெக்கரிங் இன்கம் 2,500 rupees வந்திருக்கு. ப்ராஃபிட் எவ்வளவு, 25,000. இதை தவிர நான் ரெக்கரிங் இன்கம்னா என்னது, இர்ரெகுலர் இன்கம், சடனாக வர இன்கம். இந்த வருஷத்துக்கு மட்டும் வந்திருக்கு, ஒவ்வொரு வருஷமும் வர்றது கிடையாது. 17, 18லலாம் வரல, எப்போயாவது ஒரு தடவை தான் வரும். அது ஏன் வரும்ன்றது எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வித் எக்ஸாம்பிளோட எக்ஸசைஸ் சம் நம்பர் 4 இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 4ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணோம்னா 22,500 25,000ல் போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ வருது, 22,500 rupees நம்ம என்டர் பண்ணிட்டோம். மற்றதெல்லாம் ஆஸ் பர் த என்ன கொடுத்துருக்காங்களோ 23,000 அப்படியே என்டர் பண்ணிட்டோம். 26,000 2018ல் என்டர் பண்ணிட்டோம். தேர்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராஃபிட் ஆஃப் 2017 இஸ் ரெடியூஸ்டு பை rupees 3,500 rupees டியூ டு த ஸ்டாக் டெஸ்ட்ராய்டு பை த ஃபயர். ஆக்சுவல் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ வரணும், 26,500 தான் நமக்கு வர வேண்டியது. ஆனால் அப்நார்மல் லாஸ் எதனாலன்னா, டியூ டு ஃபயர் ஆக்சிடென்ட்னால ஸ்டாக் டெஸ்ட்ராய் 3,500 ரூபா மதிப்புள்ள ஸ்டாக் வந்து ஃபயரில் எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போனதுனால அது லாஸ் ஆகிடுச்சு. அதனால் 23,000 தான் நமக்கு வர வேண்டிய ப்ராஃபிட். எவ்வளவு, 26,000. ஆக்சுவல் ப்ராஃபிட் 26,500 தான். டியூ டு ஃபயர் ஆக்சிடென்ட்னால 3,500 ரூபா ஒர்த்துள்ள ஸ்டாக் எரிஞ்சு போனதுனால 23,000 தான் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு 2017ல். இப்போ இந்த 3,500 என்ன பண்ணுவோம் நம்ம, இப்போது ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் 3,500 ரூபா மதிப்புள்ள ஸ்டாக் எரிஞ்சு போச்சு. இப்போது இன்றைக்கி எரிஞ்சு போச்சுன்னா அந்த கடையில் மறுநாள் நம்ம கடை திறக்க முடியுமா, முடியாது. ஒரு வீக் ஆகலாம், இல்லைனா 10 நாள் ஆகலாம், இல்லை ஈவன் ஒரு மாதம் கூட ஆகலாம் அந்த கடை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு. அப்போது அந்த கடை க்ளோஸ் ஆகியே இருக்கிறதுனால பிஸ்னஸ் ரன் ஆகாது. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியாது, லாஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த அப்நார்மல் லாஸ்ன்னு தான் அதனால் சொல்கிறாங்க. ஏன் அப்நார்மல் லாஸ்ன்னு சொல்கிறாங்கனாக்க, இது ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் உங்களுக்கு வராது. ஓகேங்களா, எப்பயாவது தான் அது ஏற்படும். எப்படி இந்த நான் ரெக்கரிங் இன்கம் எப்படி வருஷம் வராது, சடனாக தான் வருமோ, அதே மாதிரி தான் அப்நார்மல் லாஸ் எவ்ரி இயர் வராது, எப்பயாச்சும் தான் பை கேர்லெஸ் மிஸ்டேக்னால இது வரும். ஓகேங்களா, ஸோ நம்ம நல்லா கவனிங்க. அப்நார்மல் லாஸ் அதை எப்போவுமே என்ன செய்யணும், நம்ம ஆட் பண்ணணும். எப்படி நம்ம வந்து நான் ரெக்கரிங் இன்கம்மை சப்ராக்ட் பண்ணுறோமோ ப்ராஃபிட்டில், அதே மாதிரி அப்நார்மல் லாஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ப்ராஃபிட்லேருந்து அப்நார்மல் லாஸை ஆட் பண்ணோம்னா 3,500 ஆட் பண்ணோம்னா நமக்கு 26,500 rupees கிடச்சிருச்சு. மற்ற இயரில் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே 22,500 அப்படியே என்ட்ரு பண்ணுறோம். 2018ல் இருக்க 26,000 rupees அப்படியே என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ராஃபிட் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு 3 இயர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டேபிளர் காலம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா
Fourth information கவனிங்க. The stock was not insured but it is decided to insure the stock in future. The insurance premium is estimated to be rupees 250 per annum. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, calculate the value of goodwillனு கேட்டிருக்காங்க. goodwillனா ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ குட்வில் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் இருக்கிற ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம், டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ். டோட்டல் ப்ராஃபிட் என்னென்ன எப்படி கண்டுபிடிப்போம்னாக்கா இந்த 3 வேல்யூயும் ஆட் பண்ணுவோம். 22,500, 26,500 ப்ளஸ் 26,500, 26,000 rupees. ஸோ இது 3 தான் டோட்டல் ப்ராஃபிட். ஓகேங்களா, டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது, 3 ஆட் பண்ணால் 75,000 rupees கிடைக்குது. அடுத்தது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை இருக்குது, 26, 27, 28 2016, 17, 18னாக்கா 3 years 1, 2, 3 இருக்குது. ஸோ டிவைடட் பை 3. ஸோ இங்கே 75ல் 3 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 25,000 rupees கிடைக்குது. இதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட் பர் இயர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஃபோர்த் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆன பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது ஏற்பட்ட லாஸ்க்கு நமக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நமக்கு வரல. ஏன் வரலன்னா அவங்க இன்சூரன்ஸ் மாதமோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ குவார்ட்டர்லியோ ஆஃபர்லியோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணால் தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏதாவது லாஸ் ஏற்பட்டதுனாக்க கிளைம் பண்ணிக்கலாம் கிடைக்கும். அதனால் என்ன செய்கிறாங்க, அந்த ஃபேர்மு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃப்யூச்சருக்காக நம்ம பே பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. டிசைட் பண்ணி ஆனுவலி 250 rupees பே பண்ணலாம் டிசைட் பண்ணுறாங்க. அந்த 250 rupees எதுலேருந்து பே பண்ணுறாங்கனாக்க ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சோல்ல 25,000 rupees. அந்த 25,000 ஆவரேஜ் ப்ராஃபிட் 25,000 ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நம்ம பே பண்ணுறாங்க அவங்க ஃப்யூச்சருக்காக. ஓகேங்களா, ஃப்யூச்சர் லாஸ்க்காக பே பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போது அதனால் என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இதுலேருந்து தானே எடுத்து அந்த பணத்தை கட்டுறாங்க. அப்போ டிக்ரீஸ் ஆகுது. 25,000ல் 250 போயிடுச்சுனாக்க மிச்சம் 24,750 கிடைக்குது. இப்போ குட்வில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆக்சுவல் ஆவரேஜ் ப்ராஃபிட் 24,750 இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் சப்ட்ராக்ட் பண்ண அப்புறம் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ். கொஸ்டின் எடுத்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் 2 years கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் 24,750. அப்போ 2 yearsக்கு எவ்வளோ வருதுன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 49,500 rupees கிடைக்குது. ஸோ வேல்யூ ஆஃப் த குட்வில் எவ்வளவு, ₹49,500. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.